ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஹர்திக் பாண்டியாவிற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளை கொடுத்து இருக்கிறது பிசிசி. அதுலேயும் குறிப்பாக கௌதம் கம்பீர் விடுத்திருக்கும் கெடு பாண்டியாவுடைய மனநல இப்போ ரொம்ப மோசமாகவும் இருக்கிறது. அவருடைய மனைவியை விவாகரத்து பெற்று பிரிஞ்சும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டியாவுடைய உடல்நிலையும் மோசமாக இருக்கிறது. சரியான ஒரு ஃபிட்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால 2026 நடக்க போகிற சாம்பியன் டிராஃபியை ஹர்திக் பாண்டியாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அவருக்கு T20 கேப்டன் பதவியில் இருந்து விடுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவே செயல்படட்டும், அவருடைய ஃபிட்னஸ் நல்லா இருக்கு, பாண்டியாவோட ஃபிட்னஸ் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் கேப்டன் பதவி அவருக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான போட்டியில் இருந்து தனக்கு ஓய்வு வேண்டும் அப்படின்னும் பாண்டியா சொல்லியும் இருக்காரு. அதற்கு காரணம் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது, ஃபிட்னஸ் சரியில்லை அப்படிங்கிறதுனால விடுப்பு கேட்டும் இருக்காரு. அந்த தொடர் முடிஞ்ச பிறகு 2025 நடக்க போற சாம்பியன் டிராஃபி தொடருக்கு முன்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தொடரில் 2 தொடரில் மட்டும்தான் பங்கேற்க இருக்கிறது. இதனால பாண்டியாவுடைய பங்களிப்பு அதிகமாக சாம்பியன் டிராஃபியில் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவருடைய ஃபிட்னஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா பாண்டியாவிற்கு கால் செய்து சில முக்கியமான கண்டிஷன்களை சொல்லியும் இருக்காராம். இந்த ஒரு நாள் தொடர் இலங்கைக்கு எதிரான தொடர் முடிஞ்ச பிறகு பெங்களூர்ல இருக்கக்கூடிய அகாடமிக்கு வந்து அவருடைய ஃபிட்னஸை நிரூபிக்க வேண்டுமாம். அதற்கப்புறம் டிசம்பர் மாதம் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில விஜய் ஹசாரா தொடர் உள்ளூர் தொடர் நடைபெற இருக்கிறது. அந்த தொடரில் பாண்டியா கலந்து கொண்டு 10 ஓவரையும் முழுமையாக வீசி அவருடைய ஃபிட்னஸை நிரூபிக்க வேண்டுமாம். அப்படி நிரூபித்தால் மட்டுமே சாம்பியன் டிராஃபி தொடரில் பாண்டியாவை எடுத்துப்பேன் அப்படின்னும், நிரூபிக்கப்படலை, ஃபிட்னஸ் சரியில்லை, ஃபார்மில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபியில் இருந்து நீக்கப்படுவார் அப்படின்னும் கம்பீர் பார்த்தீங்கன்னா பாண்டியா கிட்ட திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காராம். நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பாண்டியாவுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருந்தது. அவருடைய பந்து வீச்சால தான் இந்திய அணி வெற்றியும் பெற்றது. அதே போல சாம்பியன் டிராஃபி தொடர்லையும் பாண்டியாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அவருடைய ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனாலையும் இந்திய அணி தற்போது பாண்டியாவிற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளை விதித்தும் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக கம்பீர் போட்டி இருக்கும் கெடுபிடி தான் பாண்டியாவிற்கு மிகப்பெரிய அளவில் கிடுக்குப்பிடியாகவே இருக்கிறது. அவருடைய ஃபிட்னஸ் அவர் தொடர்ந்து நல்லபடியாக விளையாட வேண்டும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாகவே தற்போது பிசிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் இருவருமே இணைந்து பாண்டியாவிற்கு ஏகப்பட்ட கிடுக்குப்பிடிகளை போட்டும் இருக்காங்க. இதனால கலக்கத்தில் இருக்காரு பாண்டியா அவர்கள். ஒரு பக்கம் மனைவி விட்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு கேப்டன் பதவி அவருக்கு கொடுக்கப்படலை. இதனால துணை கேப்டன் பதவியும் வேண்டாம் என தூக்கி எறிந்தும் இருக்காரு பாண்டியா அவர்கள். பிசிசிஐல மிகப்பெரிய அளவில் கலக்கத்தில் இருந்து வராரு பாண்டியா. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.